ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் சிலபஸில் பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன டவுட் வரும்னா, கவர்மெண்ட் கொடுத்த 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு வருமா? வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், வருது. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் தான் இது. தொழுதனர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு பகுபத உறுப்பிலக்கணம் காண்கன்னு கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அதை கரெக்டாக பிரித்து எழுதணும். தொழுக்கு தொழு, தேவையும் நாவையும் எப்படி பிரித்து எழுதுறோன்னு பாருங்கள். தாக்கு புள்ளி வச்சா இத்து, த அப்படின்னு சொல்லும்போது ஆ சவுண்டில் முடியுது. த ஆ சவுண்டில் முடியுது, அதனால் அ. தாக்கு புள்ளி வச்சா இத்து, தேவை சொல்லும்போது ஆ சவுண்டில் முடியுது, அதனால் அ. ஓகே, இந்த த ஓகே ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு ந. இந்த நாக்கு புள்ளி வச்சா இன்னு. ந அப்படின்னு சொல்லும்போது ஆ சவுண்டில் முடியுது, அதனால் அ. ஓகே, இந்த நாவை இன் ப்ளஸ் ஆன்னு பிரித்தாச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இருக்கு இந்த இரு. இந்த தொழுக்கு தொழு, தேவை இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிச்சிட்டோம். இந்த நாவை இன்னு ப்ளஸ் ஆன்னு பிரிச்சிட்டோம். லாஸ்ட்டில் இருக்கிற இரை எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, லாஸ்ட்டில் இருக்கிறது விகுதி. ஸோ இந்த விகுதி என்ன டைப்புன்றது நம்ம மென்ஷன் பண்ணணும். தொழு அப்படின்றது பகுதி. இந்த இத்து இறந்த கால இடைநிலை. ஸோ நீங்கள் இடைநிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இடைநிலையில் டைப்ஸ் இருக்குது. இடைநிலையில் இறந்தகால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை இருக்குது. இறந்தகால இடைநிலை அதில் என்ன வரும்னா இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலையில் என்ன வரும்னா கிறு கின்று ஆனின்று. அதே மாதிரி எதிர்கால இடைநிலையில் இப்பு இவு வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? இத்து. இத்து இறந்தகால இடைநிலை. ஸோ அதனால தான் இந்த இத்துக்கு இறந்தகால இடைநிலைன்னு எழுதியாச்சு. அன் சாரியை, லாஸ்ட்டில் இருக்கிறது விகுதின்னு சொன்னேன். அது என்ன டைப்புன்னு சொல்லணும்னு சொன்னேன். அர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.